பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இன்று இந்த ராத்திரி வேளையில் கூட இந்த வீட்டு கூட்டத்தின் மூலியமாக உங்களோடு கூட பேச ஆண்டவர் கொடுத்த இந்த மகாபெரிய கிருபை சிலாக்கியத்துக்கு நன்றி சொல்கிறேன். நீங்கள் எல்லோரும் சுகமாக பத்திரமாக இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. சபையிலுடைய விசுவாசிகள் நம்ம சபையில் ஒருமனப்பட்டு கூடி ஒரு சில மாதங்கள் ஆகிவிட்டன. எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருப்பீங்க, சபை மீண்டுமாக எப்போ திறக்கப்படும், சபையிலே நம்ம எப்படி மீண்டுமாக கூடி நம்ம எல்லோரும் ஆராதிக்க முடியும் என்று உங்களுடைய எதிர்பார்த்தமாக தான் என்னுடைய எதிர்பார்த்தரும் கூட. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எதிர்பார்ப்போம், நிச்சயமாக ஆண்டவர் ஒரு கிரியை செய்வார். அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிற தேவன். ஒரு பிரச்சனையை கொண்டு ஆண்டவர் அந்த பிரச்சனை மூலியமாக சில காரியங்களை ஆண்டவர் தீர்த்து வைக்கிறது மட்டுமில்லாதபடிக்கு ஆண்டவர் அதை கொண்டு சில காரியங்களை செய்ய ஆண்டவர் வல்லமையுள்ள தேவன் என்பதை நாம் நம்ப வேண்டும். ஹல்லேலூயா. நாம் இன்று வீட்டு கூட்டத்திலே சில காரியங்களை பகிர்ந்து கொள்வதற்கு முன்பதாக நம்ம கண்களை மூடி முதல்ல ஜெபம் பண்ணுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கர்த்தாவையும் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், பிதாவையும் நாங்கள் துதிக்கிறோம். நீ சர்வ வல்லவர், நீ நேற்று மீண்டும் மாறாத தேவன் சுவாமி கர்த்தாவே. உம்முடைய அன்புக்காக நன்றி சொல்கிறோம். உம்முடைய மாறாத அன்பு சுவாமி கர்த்தாவே எங்களை இம்மட்டுமாய் வழிநடத்து வருவதற்காக நன்றி சொல்கிறோம் சுவாமி கர்த்தாவே. ஆண்டே சுவாமி, எங்களுக்கு ஒரு எதிர்பார்த்தல் உண்டு, எங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. ஆண்டே இதோ சுவாமி கர்த்தாவே பாராஜா, எல்லா நம்பிக்கையிலும் மேலான நம்பிக்கை சுவாமி, உம்மோடு கூட நாங்கள் சந்திப்போம் என்று சுவாமி, உண்மை நாங்கள் முகமுகமாக பார்த்து உம்மோடு கூட நாங்கள் ஸ்தோத்திரத்தை உம்மோடு கூட நாங்கள் துதிப்போம் என்ற நம்பிக்கை எங்கள் உள்ளத்தில் இருப்பதற்காக நன்றி ஸ்தோத்திரம் சுவாமி கர்த்தாவே. இந்த பூமியில் இருக்கும்போது கர்த்தாராஜப்பா சுவாமி, ஒருமனப்பட்டவர்களாக நாங்கள் கர்த்தாராஜா சுவாமி உங்களுடைய ஆலயத்தை கூடி நாங்கள் கர்த்தாராஜப்பா இதோ இந்த நேரத்திலும் சுவாமி கர்த்தாவை துதிக்க எங்களுக்கு வாய்ப்பு இல்லாத போதிலும் சுவாமி வீடுகளில் இருந்து உண்மை ஆராதிக்க நீர் கொடுத்திருக்க அந்த சிலாக்கியத்துக்கு நன்றி ஸ்தோத்திரம். ஆண்டு இதை கொண்டு நீ ஒரு காரியம் செய்து கொண்டு இருக்க என்பதை மட்டும் கர்த்தாப்பா மெய்யாக நாம் உணர்கிறோம் சாமி. ஆண்டு தொடர்ந்து உடைய ஜனங்கள் வாழ்க்கையை கிரியை செய்யும். இன்று இந்த ராத்திரி வேளையில் சுவாமி உடைய ஜனங்க மத்தியிலே சுவாமி கர்த்தாராஜப்பா பேச போகிற வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தை ஆசீர்வதியும், ஜனங்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒப்போடு ஜெபிக்கும் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று உங்கள் மத்தியிலே கூட நான் ஆண்டவர் உள்ளத்தை வைத்த காரியத்தை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். இன்று நம்முடைய பார்வைக்கு எல்லாமே நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை காணப்பட்ட போதிலும் எப்படிங்க இன்னும் நம்பிக்கையாக இருப்பது? பார்க்கறதுக்கு எல்லாமே எதுவுமே நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை நடக்குமா நடக்காதா என்று தெரியல. ஒரு ஒரு குழப்பத்தில் இருக்க சூழ்நிலையில் கூட நம்ம இன்னும் எப்படி நம்பிக்கையாக இருப்பது, தேவன் மேல் எப்படி இன்னும் நம்ம விசுவாசமாக இருப்பது, தேவனை சார்ந்திருப்பது எப்படி என்று சொல்லிட்டு ஒரு சில காரியங்களை மாற்றி நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். ரோமர் புத்தகத்தில் 5ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வசனத்தில் பவுல் சொல்லுகிறார், என் பிரச்சனை மத்தியில் கூட என் பாடுகள் மத்தியில் கூட நான் சந்தோஷமாக இருக்க முடியும் என்று. வாசிப்புமா? ரோமர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். நீங்கள் உங்கள் வேதத்திலே உங்களுடைய பைபிள் நீங்கள் திருப்பிக் கொள்ள முடியாது. ஜெபிக்க. ரோமன்ஸ் சாப்டர் 5 verse 2 to 5. அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். 5வது வசனம், மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. இங்கே நம்ம பார்க்கிறோம், பவுல் சொல்லுகிறார், உபத்திரவங்கள் பாடுகள் பிரச்சனை மத்தியிலும் கூட தேவனை நாம் சார்ந்திருக்கும் போது அந்த நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கை நம்ம ஒருபோது வெட்கப்படுத்தாது என்று பவுல் சொல்லுகிறார். அப்படின்னாக்கா இந்த நம்பிக்கை நம்ம இருக்க வேண்டும் என்றால் 3 காரியங்கள் அவசியம் என்று நான் உணர்ந்து கொள்கிறேன். அந்த 3 காரியங்களை மத்தியில் நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன் சுருக்கமாக. 1/2 மணி நேரம் தான். அந்த 1/2 மணி நேரத்தில் உங்கள் மத்தியில் பேச வேண்டிய காரியத்தை, ஆண்டை உள்ளத்தை வைத்த காரியத்தை மத்தியில் நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். அல்லேலூயா. 1வதாக, எப்படிங்க நம்ம பாடுகள் மத்தியிலே பிரச்சனை மத்தியிலே நம்ம இன்னும்
தேவனை சார்ந்திருப்பது, தேவன் மேல் நம்பிக்கையா இருப்பது எதுங்க நமக்கு ஊக்குவிக்கக்கூடியது என்று சொல்லி பார்ப்போம்னாக்கா, ஒன்றாவது ரிலை ஆன் காட்ஸ் பிரசன்ஸ். கர்த்தருடைய பிரசனத்திலே நாம் சார்ந்திருக்க வேண்டும். தேவ பிரசனத்தை சார்ந்திருக்க வேண்டும். தேவ பிரசனம் நமக்கு அவசியம். கர்த்தருடைய பிரசனத்தை உணரக்கூடியவர்கள் நம்ம கிறிஸ்துவ என்று சொன்னால் தேவனுடைய பிரசனத்தை உணரக்கூடியவர்கள், தேவனுடைய பிரசனத்தை இருக்கக்கூடியவர்கள். அப்ப இந்த பிரசனம் நம்ம மத்தியில் இருக்கும் என்றால், கர்த்தருடைய பிரசனத்தை உணரக்கூடியவர்கள் கர்த்தருடைய பிரசனத்தில் இருப்போம் என்றால், மெய்யாக நமக்கு பாடுகள் பிரச்சனைகள் வரும் என்றால், இந்த பிரச்சனை மத்தியிலே கூட நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும். அப்படின்னாக்கா ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு பாடுகள் வரும்போது, அந்த பாடுகள் ஒரு துக்க செய்தி வரும்போது அதுல நம்ம மகிழ்ந்து களி கூர்ந்து குதூகலம் கொண்டாட்டமே சொல்லிட்டு ஆடி பாடி இப்படியா செய்யுது, அது அர்த்தம் கிடையாது. ஒரு பிரச்சனைகள், ஒரு பாடுகள், ஒரு துக்க செய்தி வரும் பொழுது அதிலிருந்து ஆண்டவர் எப்படி அவருடைய பிரசனத்தை உணரனா, அந்த பிரசனத்தை கர்த்தருடைய பிரசனத்தை என்னால் உணர முடிகிறதா, அதிலிருந்து ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம் என்ன, அதுதான் முக்கியம். அந்த பிரச்சனை மத்தியிலிருந்து ஆண்டவர் எனக்கு அதிலிருந்து என்ன ஒரு திட்டத்தை கொடுக்கிறார். வாட் இஸ் காட்ஸ் ரிடெம்ப்டிவ் பிளான்? ஆண்டவருடைய மீட்பின் திட்டம் அதிலிருந்து என்ன என்று நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். மீட்பின் திட்டம் சொல்லும்போது ஆண்டவர் நம்ம பிரச்சனை கடந்து செல்லும்போது அந்த பிரச்சனையை பார்த்துட்டு ஆண்டவர் சும்மா இருக்க மாட்டார். அந்த பிரச்சனையை பார்த்துட்டு ஆண்டவர் நம்ம he will never disappoint us. அவர் நம்மளை ஏமாற்றக்கூடிய தேவன் கிடையாது. ஆண்டவர் God will never disappoint us. ஆண்டவர் எப்பொழுதுமே ஒரு பொழுதும் நம்மளை ஏமாற்றக்கூடிய தேவன் அல்ல. He will use that circumstance, அந்த சூழ்நிலையை, சிச்சுவேஷன், அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி God will mold us, ஆண்டவர் நம்ம உருவாக்கி கர்த்தருடைய சாயலுக்குள்ளாக, கர்த்தருடைய ரூபத்துக்குள்ளே நம்மளை வழிநடத்தி சொல்வதற்கு ஆண்டவர் அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க அதிலிருந்து நம்ம மீட்டு எடுக்கக்கூடிய தேவனா இருப்பார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் ஒரு பிரச்சனைகள் வரும் பொழுது, ஒரு பாடுகள் கஷ்டங்கள் வரும் பொழுது என்ன செய்வோம்னாக்கா, we intend to pray more. ஒரு பிரச்சனை வந்தபோது அதிகமாக ஜெபிக்க ஆரம்பிப்போம், என்றும் இல்லாத அளவுக்கு ஜெபிப்போம். The world is such, தெரியுங்களா, உலகம் அப்படிதான். ஒரு பிரச்சனைகள் பாடுகள் வந்துருச்சுனாக்கா உலகமே, இன்க்ளூடிங் யூ அண்ட் மீ, ஒரு பிரச்சனை வந்துச்சுனாக்கா we intensively, ரொம்ப ஊக்கமாக ஜெபிப்போம். பல ஆண்டுகள் முன்பதாக ட்வின் டவர் தாக்கப்பட்டுச்சு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ட்வின் டவர் தாக்கப்பட்ட பொழுது அமெரிக்காவில் எல்லாரும் ரொம்ப ஊக்கமாக ஜெபித்தார்கள். ஒரு 3வது உலக யுத்தம் வந்துருச்சு போல இருக்குன்னு சொல்லிட்டு ஊக்கமாக ஜெபித்தார்கள். ஒரு என்றுமில்லாத அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஜெபம் ஏறெடுக்கப்பட்டது. நாளடைவில் அப்படியே சப்சிடைஸ் அப்படியே குறைந்து விட்டது. இன்னைக்கு உள்ள சூழ்நிலை பார்த்தீங்கன்னாக்கா the world is praying. The Christians in the world, உலகத்தில் கிறிஸ்தவர்கள் ஊக்கமாக ஜெபிக்கிறாங்க. எதற்கு ஜெபிக்கிறாங்க? ஆண்டவரே, இந்த கோவிட்-19 இந்த கோவிட்-19 பிரச்சனை எங்களுக்கு மீட்பு தாரும் ஆண்டவரே. இந்த நச்சு வாயிலிருந்து எங்களுக்கு மீட்டு எடுத்து எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டே. இதில் நாங்கள் பாதிக்கப்படக்கூடாது ஆண்டே. இதுக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கிறோம். The world is praying. ஊக்கமான ஜெபம் ஏற்கப்படுது. நீங்க பார்த்தீங்களாக்கா இந்த யூடியூப்ல, நீங்க ஃபேஸ்புக்ல பார்த்தீங்கன்னா பீப்புள் ஆன் தி ஸ்ட்ரீட், அவங்க தெருக்குல இருந்து ஜெபிக்கிறாங்க, கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறாங்க, கதறாங்க. அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா அமெரிக்க அதிபர் சொல்லுகிறாரு, சபைகளிலே கூடுவதை இப்போ நாங்கள் திறந்து கொடுக்கிறோம். we need more prayer. எங்களுக்கு அதிகமான ஜெபம் அவசியம். ஏன்? because they have to rely on God. தேவனை சார்ந்திருக்க வேண்டும். அவர்கள் கர்த்தருடைய பிரசன்னத்தை சார்ந்திருக்க வேண்டும். without God's presence, கர்த்தருடைய பிரசன்னம் இல்லாமல் நம்மளால் ஒன்று செய்யக்கூடாதுங்க. மலேசியாவில் பார்த்தீங்களாக்கா, மலேசியாவில் கூட சபைகள்லாம் அடைக்கப்பட்டிருக்கு. சபைகள்லாம் அடைக்கப்பட்டது போதிலும் நம்ம வீடுகளிலே ஜெபிக்கிறோம். வீடுகளில் நான் ஐ பிலீவ், ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ், நான் மெய்யாக உணர்கிறேன். நம்ம எல்லோரும்
இதற்காக அனிதனமாக நம்ம வந்து பார்க்குறோம். ஐயோ இன்னைக்கு எத்தனை கேஸ் வந்திருக்கு. ஐ டோன்ட் நோ அபவுட் யூ, பட் நான் வந்து பார்ப்பேன் இன்னைக்கு எத்தனை கேஸ். ஒரு சகோதரர் அவருடைய ஸ்டேட்டஸ்லேயே போட்டு வைப்பார், இன்னைக்கு எத்தனை கேஸ் COVID-19, இன்னைக்கு வந்து புதுதாக எத்தனை கேஸ், எத்தனை பேர் மரித்தார்கள், எத்தனை பேர் அது போடுவாங்க. அந்த சார்ட் வந்து அவருடைய ஸ்டேட்டஸ்லேயே போட்டு வச்சிருப்பார். பீப்புள் ஆர் ஸோ இன்ட்ரெஸ்டட் இதில். ஆனால் நம்ம கிறிஸ்தவர்கள் என்ன செய்யணாக்கா, கர்த்தரை சார்ந்திருக்க வேண்டும், தேவனை சார்ந்திருக்க வேண்டும். தேவனை சார்ந்திருக்கும் போது ஆண்டவர் நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தை வைத்து, அந்த ஊக்கமான ஜெபத்தை வைத்து ஆண்டவர் அதிலிருந்து நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க வல்லமையுள்ள தேவன். தாவீது ஜெபிக்கிறார். சங்கீதம் 23:4 வசனத்தை பார்க்கிறோம். தாவீது இப்படியாக சொல்றார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரே என்னோடு கூட இருக்கு, உமது கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும். பாருங்க, தாவீது உணர்ந்திருக்கிறார், கர்த்தருடைய பிரசித்தை உணர்ந்திருக்கிறார். தாவீது தேவனுடைய பிரசித்தை உணர்ந்ததுனாலே அவர் இப்படியாக சொல்லுகிறார். அது அவருக்கு வந்து அவருடைய பலனாய் மாறிட்டு, அந்த கர்த்தருடைய பிரசனமாகப்பட்டது அவரை தேற்றினது. அவர் தேற்றினது மட்டுமில்லாக்க அவரை வந்து தட்டி எழுப்பினது. அன்பானவர்களே, இன்னைக்கு நமக்கு ஒரு நிழல் வேண்டுமென்றால், ஒரு நிழல் பார்க்கணும்னாக்கா ஒரு வெளிச்சம் இருந்தால் தான் நிழல் பார்க்க முடியும். இன்னைக்கு உங்களுடைய மரண இருளின் பள்ளத்தாக்கு என்ன என்று எனக்கு தெரியாது, உங்களுக்கு தான் தெரியும். What are you fearing about? இன்னைக்கு எப்படிப்பட்ட நம்பிக்கை இழந்த சூழ்நிலை நீங்க இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். ஆனா ஆண்டு சொல்றாரு, rely on my presence. என்னுடைய பிரசன்ஸை சார்ந்திரு, என்னுடைய பிரசன்ஸை சார்ந்திரு. I will give you the light. எந்த விதமா மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் அந்த இருளின் பள்ளத்தாக்கில் கூட வெளிச்சமாய் உங்களுக்கு வெளிச்சம் அளிக்கக்கூடிய தேவன் யார் என்று நான் அறிந்திருக்கிறேன். அதான் கர்த்தராக இயேசு கிறிஸ்து. அந்த தேவனாக இயேசு கிறிஸ்து, நீங்க எப்படிப்பட்ட மரண இருளின் பள்ளத்தாக்கில் இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய தேவன் அவர் இருக்கிறார். இன்னைக்கு உங்க வாழ்க்கை எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் தேவனை சார்ந்திருங்க, தேவனை சார்ந்திருங்க. சங்கீதம் 31:1. தாவீது தன்னுடைய சந்தோஷத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். காரணம் என்னவென்றால், தன்னுடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கு. நீங்க சங்கீதம் 31 வாசிச்சீங்களாக்கா, இட்ஸ் a பியூட்டிஃபுல் சாங்ஸ், ஒரு அழகான ஒரு சங்கீதம். அவர் சொல்றாரு, வெளிப்படுத்துகிறார், தன் அன்பை வெளிப்படுத்துகிறார். ஆண்டவர் என்னை தேற்றி எடுத்துக்கிறார் கூடிய தேவன் என்று. நம்முடைய நல்ல காலமோ அல்லது கெட்ட காலமோ கெட்ட சூழ்நிலையோ எந்த நேரத்திலும் தேவனை ஸ்தோத்திரம் பண்ண நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். சங்கீதம் 31 பார்த்தீங்கன்னாக்கா, தாவீது தேவனை துதிக்கிறார். தேவனை வந்து அவருடைய அன்பை வந்து அவர் வெளிப்படுத்துகிறார். தேவன் மேல் அவர் கொண்டதுக்கு அந்த பாசத்தை வெளிப்படுத்துகிறார். இன்னைக்கு உங்களுடைய அன்பை நீங்க எதை வைத்து நிர்ணயிக்கிறீங்க? தேவன் உங்கள் மேல் கொண்டிருக்க அன்பை நீங்க எதை வைத்து நிர்ணயிக்கிறீங்க? உங்களுடைய பிரச்சனையை கொண்டா, உங்களை பாடுகள் வைத்தா? அன்பானவர்களே, இன்னைக்கு இந்த ராத்திரி வேலை புதிதாக நான் ஒன்றும் சொல்லலை, நீங்கள் நானும் அறிந்த ஒரு காரியத்தை தான் சொல்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக சிலுவிலே அவர் செய்த காரியத்தை நிர்ணயித்து அவர் மேல் நீங்கள் அன்பு கொள்ளுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ ஆண்டவர் நீங்கள் வந்து உங்களை நேசித்தார் என்பதை அதன் மூலம் நீங்கள் புரிந்து கொள்ளலாம். நீங்கள் நான் அதை புரிந்து கொள்ளவில்லை என்றால் ஒரு வருத்தமான ஒரு காரியம். Because God so loved the world. யோவான் 3:16. John 3:16 it says, ஆண்டு உங்களும் என்னை நேசித்தனாலே தம்முடைய ஒரே பேரான குமாரனை சிலுவையில் நமக்காக மரிக்க ஆண்டு ஒப்பு கொடுத்தார். Rely on him. அவர் மேல் சார்ந்திருங்க, கர்த்தரை சார்ந்திருக்க கற்றுக்கொள்வோம். சங்கீதக்காரர் தேவனை சார்ந்திருக்க கற்றுக்கொண்டார். அதனால தான் அவர் பிரச்சனை நேரத்தில் கூட, பாடுகிற நேரத்தில் கூட தேவனை துதிக்க அவர் கற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது காரியம், ரிலை ஆன் காட்ஸ் ப்ரொவிஷன். தேவன் ஏற்படுத்தின காரியங்கள் மீது நம்ம சார்ந்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்க காரியங்கள் மீது சார்ந்திருக்க நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும்.
2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். ஷிகபோக்குரிய அந்தரப ஷபரலபக்குரிய அந்தபடியா 2 கொரிந்தியர் 12:7. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாமிசத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது எனக்கு குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. இங்க பவுல் சொல்லுகிறார். பவுல் பார்த்தீங்களாக்கா அவருடைய கையில ஒரு முள் இருந்தது. அந்த முள் அவர் பெரிய பிரச்சனை. பவுல் ஜெபிக்கிறார், ஆண்டவரே இதை எடுத்து போடும் ஆண்டவரே, ஆண்டு இதை எடுத்து போடும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு. ஆனா ஆண்டு சொல்றாரு, பவுல் என்னுடைய கிருபை உனக்கு போதும். மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் யூ. அன்பானவர்களே, இன்னைக்கு இந்த ராத்திரி வேளை உங்களுடைய சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருக்குது? ரிலை ஆன் காட்ஸ் ப்ரொவிஷன். ஆண்டு கொடுத்திருக்க, ஆண்டு உங்களுக்கு ஏற்படுத்த காரியத்தின் மீது நீங்க சார்ந்துருங்க. இன்னைக்கு இந்த ராத்திரி வேளை உங்கள் சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருக்குது? நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும், எப்படிப்பட்ட பிரச்சனைகள், எப்படிப்பட்ட வருத்தங்கள், எப்படிப்பட்ட பாரத்தில் இருந்தாலும், ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற காரியம் ஒன்னே ஒன்று தான். என்னுடைய கிருபை உனக்கு போதும். என்னுடைய கிருபை உனக்கு போதும். ஒரு சிலர் நீங்க வருத்தப்பட்டு, ஆண்டு என்னுடைய வருங்காலம் எப்படி இருக்க போதோ, நான் செய்து கொண்டிருக்க வேலை நிரந்தரமா இல்லையா தெரியல ஆண்டவரே, ஆண்டு வீட்டில் வருமானம் குறைந்து விட்டது, அடுத்தது என்ன செய்ய போறோம்? ஒரு சிலர் நீங்க பிறர்கிட்ட நீங்க கேட்க வெக்கப்படலாம். இவங்ககிட்ட போய் கேட்டா எதை சொல்லுவாங்களா, இவங்ககிட்ட போய் கேட்டா எதை சொல்லுவாங்களா? அதே உங்களுக்கு ஒரு வருத்தம் ஆயிருங்க. இப்ப சூழ்நிலை அப்படி. பீப்புளா உதவி செய்யக்கூடியவங்க காத்து கொண்டிருக்காங்க. நீங்க கேட்டாதான் தெரியும், நீங்க சொன்னாதான் தெரியும். ஆனா நீங்க சொல்லாதபடிக்கு நீங்க உள்ளத்துக்குள்ளே வைத்துக்கொண்டு வருத்தப்பட்டு கவலைப்பட்டு கொண்டு இருக்கீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு முடுக்கம் உண்டாயிரும். நீங்க முன்னோக்கி போக முடியாதுங்க. அன்பானவர்களே, இந்த ராத்திரி வேளை ஆண்டவர் உங்களுக்கு ஏற்படுத்தி வைத்திருக்க காரியத்தை நீங்க சார்ந்துருங்க. ஆண்டவர் உங்களுக்கு என்ன ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்? உங்க வருத்தத்திலே, உங்கள் பாரத்திலே, உங்கள் கவலைகளிலே ஆண்டவர் உங்களுக்கு என்ன ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்? அதில் நீங்க சார்ந்துருங்க. மனம் தளர விடாதீங்க. உங்க சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் ஆண்டு உங்களை பார்த்து சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரசம் மகளே என்னிடத்தில் வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் கொடுப்பேன். ஆண்டு உங்களை இளைப்பாறுதல் கொடுக்க அவர் காத்து கொண்டிருக்கிறார். அதனால்தான் ஆண்டு பவுல் பார்த்து சொல்றாரு, என்னுடைய கிருபை உனக்கு போதும் பவுல், என்னுடைய கிருபை உனக்கு போதும். ஏன்னாக்கா அவரு எடுத்து போட சொல்றாரு, அந்த முள்ளு எடுத்து போடுவான். இது வேதனையா இருக்கு ஆண்டு. இன்னைக்கு எத்தனை பேர் வீட்டில் நீங்க வருத்தப்பட்டு கொண்டு இருக்கீங்க, கவலைப்பட்டு கொண்டு இருக்கீங்க? வீட்டில் கணவனுக்கு வேலை இல்லை, மனைவிக்கு வேலை இல்லை, இது நிமித்தமா நீங்க வருத்தப்பட்டு கொண்டிருக்கலாம், என்ன நடக்க போதுன்னு. ஆனா ஆண்டு சொல்றாரு, உங்களுக்கு நான் ஏற்படுத்தி கொடுத்திருக்க அந்த காரியத்தின் மீது நீங்க சார்ந்துருங்க. உங்களுக்கு தெரியுங்க, நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஆண்டு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்க காரியம் என்ன, ஆண்டு உங்களுக்கு ஏற்படுத்தி வைத்திருக்க காரியம் என்ன, அதை சார்ந்துருங்க. டோன்ட் கோ டு தி வேர்ல்ட். உலகத்துக்கு போகாதீங்க. உலகத்துல போய் கேட்காதீங்க. ஆண்டு உங்களுக்கு ஏற்படுத்திருக்க காரியத்தில் அதில் நீங்க சார்ந்துருங்க. ட்ரை டு பி இன் தி ஃபேமிலி ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்துவின் குடும்பத்துக்குள்ள இருக்க பாருங்க. Try to rely on a Christian family. கிறிஸ்துவ குடும்பத்தை சார்ந்திருக்க பாருங்க. ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சோ அதனால பவுல் சொல்றார்,
ஆண்டு சொன்னார் அவர் பார்த்து, என்னுடைய கிருபை உனக்கு போதும். இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டு சொல்றார், என்னுடைய கிருபை உனக்கு போதும். My grace is sufficient for you. You have to rely on my provision. தேவன் ஏற்படுத்தின காரியத்தின் மீது நீங்கள் சார்ந்திருக்க வேண்டும். அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்றால், கர்த்தருடைய பிள்ளைகள் என்றால் நிச்சயமாக தேவனை சார்ந்திருப்பீங்க. மனுஷனை சார்ந்திருக்காதீங்க. டோன்ட் ரிலை ஆன் மேன், டோன்ட் ரிலை ஆன் த பீப்புள் இன் த வேர்ல்ட். உலகத்துடைய ஜனங்களை சார்ந்திருக்காதீங்க, கர்த்தரை சார்ந்திருங்க. He will make way. ஆண்டு உங்களுக்கு வழிகளை உண்டு பண்ணுவார். வனாந்தரத்தில் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆண்டு வழிகளை உண்டு பண்ண தேவன். He will make way for you. அவர் உங்களுக்கு வழியை உண்டு பண்ணுவாருங்க. All you have to do, நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம் தான், rely on him. ஆண்டு ஏற்படுத்தின காரியம் என்ன? ஆண்டு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து வைத்திருக்க காரியம் என்ன? அவரை சார்ந்து அவர் சமூகத்தில் அவர் பார்த்து அமர்ந்திருந்து அவர் பார்த்து ஜெபிக்க தான் ஆண்டு உங்களுக்கு கொடுத்தா ஜெபம் பண்ணுங்க. God will make a way. ஆண்டு வழியை உண்டு பண்ணுவார். நிச்சயமாக வாசல்ல ஒரு கதவு தட்டப்படும். உங்களுக்கு கதவு தட்டப்படும். உங்க வீட்டில் சாப்பாடு குறைவா, உங்க வாசல் கதவு தட்டப்படும். Anyhow, I know. மூன்றாவதாக rely on God's power. கர்த்தருடைய வல்லமையை சார்ந்திருங்க. கர்த்தருடைய வல்லமையில சார்ந்திருங்க. கர்த்தருடைய வசனம் சொல்லுது, பலத்தினால பலக்காத்த தேவ ஆவினால் எல்லாம் கூடும் என்று. தேவாவின் வல்லமையை நீங்கள் சார்ந்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அந்த 9ஆம் வசனத்தை பார்த்தீங்களாக்கா, என் கிருபை உனக்கு போதும் என்று முதல் பகுதி சொல்லப்படும். 2வது பகுதியில் பார்த்தீங்களாக்கா, என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன். என் பலவீனங்களை குறித்து சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். உங்களுடைய பலவீனம் கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்க, கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டுங்க. உங்களுடைய பலவீனம் இன்னைக்கு இந்த ராத்திரி வேலை எப்படிப்பட்ட பலவீனமா இருக்குதுங்க? எப்படிப்பட்ட பலவீனம்? என்னங்க உங்க பலவீனம் இந்த ராத்திரி வேலை? உங்களுடைய பலவீனம் உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கலாம். நீங்கள் எதிர்பார்த்த வண்ணமாக உங்கள் பிள்ளைகள் கல்வியிலே சிறந்த தேர்ச்சி அடையாமல் இருக்கலாம். நீங்கள் எதிர்பார்த்த வண்ணமாக உங்கள் வீட்டில் இருக்க உங்கள் மகன் மகள் இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் எதிர்பார்த்த வண்ணமாக உங்கள் வேலை உங்களுக்கு சரியாக அமையாமல் இருக்கலாம். இப்பொழுது நிறைய பேர் வேலைகளை இழந்து கொண்டிருக்கிறார்கள். நிறைய கம்பெனிகள் அடைக்கப்படுகிறது. நிறைய கம்பெனிகளை பே கார்ட் சம்பள குறைவு செய்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய பலவீனம் இதெல்லாம் நினைச்சு நீங்க உங்களுடைய பலவீனத்தை நீங்க எப்படிப்பட்ட பலவீனத்தில் இருக்கிறீங்க? உங்க பலவீனத்திலும் தேவனுடைய வல்லமையை சார்ந்திருங்க. உங்க பலவீனத்தில் தேவனுடைய வல்லமையை சார்ந்திருங்க. உங்களுக்கு உபத்திரவமா? இன்னைக்கு ஒரு சில வீட்டில் பார்த்தீங்களாக்கா, ஒருத்தர் தாங்க ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, ஒருத்தர் தான் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, அல்லது ஒருத்தர் தான் சபைக்கு போகிறவங்களா இருப்பாங்க, அல்லது ஒருத்தவங்க தான் சேர்ச்சுக்கு போகிறவங்களா இருப்பாங்க. அவங்க வீட்டில் உட்காந்து அவங்க அறைக்குள்ளே புகுந்து கொண்டு அவங்க ஜெபிக்கும் போது கதவு தட்டுவாங்க, டொக்கு 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 கதவு தட்டுவாங்க. ரூமில் உட்காந்து என்ன பண்ணுற? ஜெபிக்க முடியாது. பெர்சிக்யூஷன். எந்த நேரம் அறைக்குள்ளே போய் புகுந்துக்கிற? நீங்க மாத்திரம் ஜீவனுள்ள தேவனை வணங்கக்கூடியவர்களா இருப்பீங்க. மற்றவங்க அவங்க சொந்த வழிபாடு வணங்கக்கூடியவர்களா இருக்கலாம். அவருக்கு மூலியமா உங்களுக்கு ஒரு பெர்சிக்யூஷன், ஒரு உபத்திரம் உண்டாகலாம். That will make you weak. அது உங்களை பலவீனப்படுத்தும். அதனால தான் பவுல் சொல்றாரு, என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன். ஆண்டே, இதை கொண்டு நீ ஒரு பெரிய காரியம் செய்ய போறாண்டே. உம்முடைய வல்லமையை நான் சார்ந்திருக்கேன் ஆண்டே. ஐ ரிலை ஆன் யுவர் பவர். உம்முடைய வல்லமையை நான் சார்ந்திருக்கேன் ஆண்டே. அன்பானவர்களே, இன்று இந்த ராத்திரி வேளையிலும் கூட தேவனுடைய வல்லமையை சார்ந்திருங்க. உங்களுடைய பலவீனம் எப்படிப்பட்ட பெரிதாக இருந்தாலும் கூட அந்த பலவீனத்திலே நம் தேவன் பெரியவராக காணப்படுகிறார்.
அதனால தான் வசனம் சொல்லுது, உலகத்துடைய காட்டிலும் உலகத்தில் எவ்வளோ பெரியவனாக இருந்தாலும் அவனை காட்டிலும் நமக்குள்ள இருக்க தேவன் பெரியவர். அதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். இதை நீங்கள் மெய்யாக விசுவாசிக்க வேண்டும். ஏண்டா அப்படிப்பட்ட பெரிய தேவனை வணங்குறோம். அப்படிப்பட்ட ஜீவனோட தேவனை நீங்கள் நானும் வணங்குறோம். அந்த தெய்வ ஆவின் வல்லமையை நீங்கள் உணர வேண்டும். அந்த தெய்வ ஆவின் வல்லமையை நீங்கள் சார்ந்திருக்க வேண்டும். அன்பானவர்களே, உங்களுடைய பலவீனம் எவ்வளோ பெரிதாக இருந்தாலும் அதை காட்டிலும் நம் தேவன் பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் பெரியவருங்க, பெரிய காரியத்தை செய்வார். பைபிளில் திட்டம் தெரியுமா சொல்லுது, நீ விசுவாச தேவனுடைய மகிமையை காண்பா என்று. இஃப் யூ பிலீவ் யூ வில் see the glory of God. இன்னைக்கு உங்கள் ராத்திரி வேலை உங்களுடைய பலவீனம் எப்படிப்பட்ட பலவீனமாக இருக்குது? உங்களுடைய பலவீனத்தில் பிசாசன் உங்கள் காதில் ஒரு சத்தத்தை சொல்லுவான். நீங்கள் ஊக்கமாக ஜெபிக்கிறவங்களா இருக்கலாம். பலவீனத்து நேரத்தில் நீங்கள் ஊக்கமாக ஜெபிக்கிறீங்க. அந்த ஜெப நேரத்தில் உங்கள் பிசாசன் உங்கள் காதில் சொல்லலாம், நீ ஜெபிக்கிற உனக்கு நடக்குமா? நீ நம்பிக்கை வச்சிருக்க உனக்கு நடக்குமா? நீ எதிர்பார்க்குறது உனக்கு நடக்குமா? சூழ்நிலையை பாரு, லுக் அட் த சிச்சுவேஷன், will it happen? இது நடக்குமா? நீ ஊக்கமா ஜெபிக்கிறியே, நடக்குமா? கிவ் அப், விட்டுடு விட்டுடு விட்டுடு. அன்பானவர்களே, யோபு புத்தகத்தை நம்ம பார்க்குறோம். யோபுடைய மனைவி யோபை பார்த்து சொல்றா, நீ இப்படி நம்பிக்கையா தேவனுடைய நம்பிக்கையா இருக்கிறியே, என்ன புண்ணியம்? உன் உடம்பெல்லாம் பாரு, சரங்கு சாம்பலை பூசிக்கொண்டு சொரிஞ்சு கொண்டு இருக்க, பட்டாங்கச்சி வச்சு சொரிஞ்சு கொண்டு இருக்க, இன்னும் என்னப்பா இப்படி நம்பிக்கொண்டு இருக்க? தேவனை துஷ்டு உன்னுடைய விசுவாசத்தை விட்டுடு போ அப்படின்னு சொல்றா. ஆனாலும் யோபு தேவன் வைத்திருக்க நம்பிக்கை ஒருபோதும் விடலைங்க. நான் ஒன்றுமில்லாமல் வந்தேன், அவர்கிட்ட ஒன்றுமில்லாமல் போகிறேன்னு தான் சொன்னார். இன்னைக்கு நீங்கள் நானும் கர்த்தர் மேல் எப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கீங்க? அவருடைய நம்பிக்கை, யோபுடைய நம்பிக்கை வீண் போகலங்க. God raised him. ஆண்டவர் அவரை உயர்த்தினார். ஆண்டவர் அவரை உயர்த்தினார். டுடே God is going to raise you. இன்னைக்கு ஆண்டவர் நீங்கள் அவர் மேல் வைத்திருக்க அந்த நம்பிக்கையை அவருடைய வல்லமையை கொண்டு, பரிசுத்தாவின் வல்லமையை கொண்டு இன்னைக்கு உங்களை உயர்த்த போகிறார். நீங்கள் விசுவாசிப்பீங்கடா, இதை நீங்கள் தேவனை சார்ந்திருப்பீங்கனாக்கா, தேவன் கொடுத்திருக்க அவர் ஏற்படுத்தின காரியத்தின் மீது நீங்கள் சார்ந்திருப்பீங்கனாக்கா, நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சீக்கிரமாக ஒரு சில காரியங்கள் இன்னும் நான் சொல்லிட்டு நான் முடிக்க போகிறேன். ஒரு 10 காரணங்கள் உண்டு. பயந்துராதீங்க, 10 காரணம் சொன்னாக்கா இன்னும் ஒரு அரை மணி நேரம் பேச போகிறேன். 10 காரணங்கள் உண்டு. நீங்கள் நம்பிக்கையாக இருப்பதற்கு 10 காரணங்கள். அந்த 10 காரணங்கள் உங்களை ஊக்குவிக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒன்றாவது, உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் என்றால் அந்த நம்பிக்கை உங்களை முன்னோக்கி கொண்டு செல்லும். ஹோப் மூவ்ஸ் ஃபார்வர்ட். நம்பிக்கை முன்னோக்கி கொண்டு செல்லும். இரண்டாவது, நம்பிக்கை ஒரு எனர்ஜைஸ், ஒரு பலனை உண்டு பண்ணும். ஒரு பலனை உண்டு பண்ணும். மூன்றாவது, நம்பிக்கை இருக்கும்போது அந்த நம்பிக்கை நேரத்திலே உங்கள் வாழ்க்கை இருளாய் காணப்பட்டாலும் கூட அந்த இடத்துல ஒரு ஒளி பிரகாசிக்கும். ஒரு ஒளி பிரகாசிக்கும். நான்காவது, நம்பிக்கை உண்டாகும் போது உங்களுடைய விசுவாசம் அதிகரிக்கும். ஐந்தாவது, உங்களுக்கு அந்த நம்பிக்கை உண்டாகும் பொழுது அந்த நம்பிக்கை உங்களை தூண்டுவிக்கும் அல்லது பிறரை தூண்டுவிக்கும். ஆறாவது, உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் பொழுது the நம்பிக்கை the hope will heal. அந்த நம்பிக்கை சுகத்தை உண்டு பண்ணும். ஏழாவது, நம்பிக்கை இருக்கும்போது அந்த நம்பிக்கை செயல்முறைக்கு கொண்டு வரும். It will bring practical. Hope will bring practical. எட்டாவது, hope, நம்பிக்கை இருக்கும் இடத்துல ஒரு purification, சுத்திகரிப்பு காணப்படுங்க. ஒன்பதாவது, hope stabilizing storm. நம்பிக்கை இருக்கும்போது அந்த இடத்துல எப்படிப்பட்ட ஒரு கொந்தளிப்பான ஒரு காலிக சூழ்நிலை காணப்பட்டாலும் அங்கு ஒரு அமைதல் உண்டாகும். ஒரு அமைதல் உண்டாகும். பத்தாவது, hope
will defend. உங்களுக்கு நம்பிக்கை இருக்குமென்றா அதை உங்களுக்கு தற்காக்கும். அல்லேலூயா. கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நம்ம முடிச்சு ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். 1 தெசலோனிக்கேயர் 5:8 5ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசித்து ஜெபம் பண்ணி முடிப்போம். பகலுக்குரியலாகிய நாமோ தெரிந்துள்ளாயிருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைசீராவையும் தரித்து கொண்டிருக்க கடவோம். மீண்டும் வாசிக்கிறேன். பகலுக்குரியலாகிய நாமோ தெரிந்தவர்களாயிருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை எனும் தலைசீராவையும் தரித்து கொண்டிருக்க கடவோம். நம்ம பார்த்த வசனங்களாம் இட் டாக்ஸ் அபவுட் ஹோப், நம்பிக்கை. அன்பானவர்களே, இன்று இந்த ராத்திரி வேளையிலே உங்களுடைய சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலை என்று எனக்கு தெரியாது, எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறீங்க என்று தெரியாது. ஆனாலும் வாட் காட் ஹஸ் புட் இன் மை ஹார்ட், ஆண்டு உள்ளத்தை வைத்த காரியத்தை மாத்திர பேசுகிறேன். ஒரு நம்பிக்கை இழந்தவராக காணப்படுறீங்களா இன்னைக்கு? டோன்ட் கிவ் அப், டோன்ட் quit. God says, my dear son, my dear daughter, I have a redemptive plan for you. உனக்கு நான் ஒரு மீட்பின் திட்டத்தை நான் வைத்திருக்கிறேன். I am going to use this situation to bring redemptive plan in your life. இந்த சூழ்நிலை பயன்படுத்தி உன் வாழ்க்கையிலே ஒரு மீட்பின் திட்டத்தை நான் வைத்திருக்கிறேன். But you have to rely on me. நீ என்னை சார்ந்திருக்க வேண்டும். You have to rely on the power of God. தேவாவின் வல்லமையை சார்ந்திருக்க வேண்டும். And you have to rely on the provision of God. தேவன் ஏற்படுத்தின காரியத்தை மீது நீ சார்ந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண் மூடி ஜெபம் பண்ணுமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கர்த்தாவே உமக்கு நன்றி சொல்கிறோம். பிதாவே நாங்கள் துதிக்கிறோம். நீ சர்வ வல்லவர், நீ மகிமையின் தேவன் சுவாமி கர்த்தாவே. ஆண்டு இந்த ராத்திரி வேளையில் சுவாமி கர்த்தாப்பா, உம்முடைய ஜனங்களை எப்படிப்பட்ட நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் இருந்தாலும் சுவாமி கர்த்தாப்பா சுவாமி ஆண்டு சுவாமி கர்த்தாவ ராஜபாதோ சங்கீதக்காரர் சுவாமி சொல்வது போல் கர்த்தாப்பா சுவாமி கர்த்தாவே, கர்த்தரின் பலன், கர்த்தரின் அரண், கர்த்தரின் கோட்டை மாணவர் என்று கர்த்தாப்பா சுவாமி ஆண்டு இதோ சங்கீதக்காரர் பாடி உம்மை துதிக்கிறார் சுவாமி கர்த்தாவே ராஜப்பா. ஆண்டு இதோ அதே போல உம்முடைய ஜனங்கள் சுவாமி கர்த்தா எப்படிப்பட்ட பலவீனத்தில் எப்படிப்பட்ட ஆண்டு சுவாமி நம்பிக்கையற்ற சூழ்நிலை இந்த ராத்திரியில் காணப்பட்டாலும் சுவாமி கத்தாப்பா ஆண்டு நீர் அவர்களுக்கு அரணாய் மாறுபடியாக ஜெபிக்கும், நீர் அவர்களுக்கு கோட்டையை மாறுபடியாக ஜெபிக்கும் சுவாமி, நீர் அவர்களுக்கு கத்தாப்பா சுவாமி கத்த பலனாய் மாறுபடியாக ஜெபிக்கும் சுவாமி கத்தாப்பா சுவாமி இயேசுவே சுவாமி கத்தா ராஜா சுவாமி கத்தப்பா ஆண்டு சுவாமி கத்தாதோ வறுமையில் இருப்பவர்கள் சுவாமி கத்தாவே ஆண்டு சுவாமி கத்தாதோ சுவாமி கத்தா வேலை இழந்தவர்கள் சுவாமி கத்தா ராஜப்பா ஆண்டு குடும்ப பிரச்சனை அகப்பட்டு கொண்டு சிக்கி கொண்டு சகோதர சகோதரிகள் சுவாமி கத்தாவே வியாதியிலே மாட்டிக்கொண்டு சுவாமி கத்தா ராஜா சுவாமி கத்தாவா மருத்துவர்கள் எந்த விதமான காரியங்கள் சொல்லியிருக்கலாம் சுவாமி கர்த்தா ஆண்டு அது அவர்களை வருத்தி கொண்டு இருக்கலாம் சுவாமி கர்த்தாவே ராஜப்பா. ஏசப்பா அந்த ராத்திரி வேளையிலே சுவாமி கர்த்தா உடைய ஜனங்களுக்கு கர்த்தா ராஜா சுவாமி நீர் கர்த்தாவால் தேற்றவாள் இருந்து கர்த்தா ஒரு பலனாய் மாறுபடியாக ஜெபிக்கிறோம் சுவாமி கர்த்தா. எப்படி கர்த்தா தாவீதை நீ தேற்றி பலப்படுத்தினீரோ சுவாமி கர்த்தா அவ்வண்ணமாக உடைய ஜனங்களை தேற்றி பலப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். சரவா குறியாந்தரப ஷக்கலப குறியாந்தாய் ரீகாபா சகரலப குறியாந்தரப ஷபரலப குறியாந்தரபடியா ரீகாமா சகரலப குறியாந்தரப ஷபரலப குறியாந்தரபடியா உம்முடைய பலன் தோ கர்த்தா ராஜா சுவாமி கர்த்தா உம்முடைய பலன் சுவாமி உம்முடைய ஜனங்கள் வாழ்க்கை கர்த்தா பெருக ஜெபிக்கிற சுவாமி கர்த்தா உன் பலவீனத்தில் கர்த்தா என் பலன் உனக்கு பூரணமாய் அமையும் என்று சொன்ன தேவன் சுவாமி கர்த்தா சுவாமி கர்த்தாவே யாரெல்லாம் சுவாமி பலன்மா இருக்க என்று சொல்கிறாளோ அவர்களுக்கு கர்த்தா உம்முடைய பலன் பூரணமாய் மாறுபடியாக ஜெபிக்கிற சுவாமி கர்த்தா ராஜப்பா ஒப்பு கொடுக்கும் சுவாமி கர்த்தா ராஜா உம்முடைய ஜனங்களுக்கு ஒப்பு கொடுக்கும் சுவாமி கர்த்தாப்பா ஆண்டு உம்முடைய ஜனங்கள் எதிர்பார்க்கிற காரியத்தை ஜனங்கள் வாழ்க்கை வாய்க்க பண்ண முடியாது ஜெபிக்கிறோம் சுவாமி கர்த்தாவே ஆண்டு சுவாமி கர்த்தா ராஜா சுவாமி எப்படிப்பட்ட சூழ்நிலை உடைய ஜனங்கள் கடந்து சென்றாலும் சுவாமி ஆண்டு சுவாமி கர்த்தா அவளோடு கூட இருந்து அவர்களை தேற்ற முடியாது ஜெபிக்கிறோம் சுவாமி ஒப்பு கொடுக்க வழிநடத்தும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு ஒப்பு ஜெபிக்கும் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன் ஆமீன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.